அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஜூன் 30 முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் முயற்சியால் புதிய கதவுகள் திறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாகவும் முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சிம்மராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறவர் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன். அப்படிப்பட்டவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல்வேறு வகையில எழுந்து போவான் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றல் புதனின் முயற்சியால் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. வித்யாகாரகனுடைய சப்தம பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் விழுவதால் இல்லத்தில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான மன நெருக்கடி போராட்டம் போன்றவை விலகுவதற்கான சூழல் உண்டு. தேவையற்ற உறவுகளில் ஏற்பட்ட விரிசல், பொருளாதார ரீதியான சிக்கல் மற்றும் கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பம், சொத்துக்களில் ஏற்பட்ட தகராறு என அனைத்திலும் நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இயற்கையிலே ஒரு சுப கிரகமாக திகழக்கூடியவர் புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களையும் விளங்கக்கூடிய ஒரு தருணம் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன். அதிலும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல வகையில நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கிரன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் போன்ற கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது மும்மடங்கு யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க வித்யாகாரகரான புதன். அதில் ஒரு இடமான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் தற்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றி கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் உண்டு. எந்த பணியை செய்தாலும் அவற்றின் தாக்கத்தை அறிந்து சிறப்பான முறையில் முடிவெடுப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வீடு மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சாத்தியம் அடைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பயணங்கள் மேற்கொண்டால் அந்த பயணங்கள் மூலமாகவும் ஆதாயம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக தனி சப்தமஸ்தானமாகிய 7இல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நன்மைகள் அடுத்த 3 மாதங்களுக்கு வலுவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக தற்போது லாபஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் உட்பட பல கிரகநிலைகள் இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் உத்தியோகத்துல பல அதிரடியான நல்ல மாறுதல்களை சந்திக்க வேண்டிய
சூழல் நிச்சயமாக உண்டு. மன கவலை நீங்கக்கூடிய வகையில், மன நிறைவு பெறக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை வித்யாகரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக புதன் என்று சொல்லிவிடலாம். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றும் சனி ஆட்சி பலம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பியிருப்பது, அதிலும் கண்ட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பெற்றிருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் திறம்பட கையாளக்கூடிய யோகமும் லாபத்தை மும்மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதன், சனி, சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி சார்ந்த சீர்குலைவுகள் அனைத்தையும் சரி செய்வதற்கான நல்ல பல வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. புதனின் முயற்சியால் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைக்கும். அரசியல் துறையிலும் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. மிக கடினமான பாடங்களை கூட மாணவர்கள் எளிதில் கிரகிக்கக்கூடிய நினைவாற்றலை வலுவாக கொடுக்கிறாருங்க. இது நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே விவசாய துறையில நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள்ல எந்த விதமான குறைவும் இல்லை. பழைய கடன்களை அடைப்பதில் நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு கர்மஸ்தானமாகிய பத்திலும் சுக்கிரன் லாபத்திலும் இருப்பது பெண்மணிகளுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியும் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான சிக்கலை விளக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குடும்ப வருமானத்திற்கு ஏற்றவாறு சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் மிக பெரிய அளவில் விலகி புதிய வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு